வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது கத்தரிக்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருள் இதய தசைகளை நமக்கு வலுப்படுத்துது. கத்தரிக்காயில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கின்றன. கத்தரிக்காயில் குறைந்த அளவு கலோரிகள் இருக்குது, ஆனால் நார்சத்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் பலம் பெறும். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். ஸோ இது போல எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் கத்தரிக்காய் மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அதிகமாக நம்ம போதுமான அளவுக்கு நீர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு நம்ம நீர் குடிக்காமல் இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கை முறை, இந்த மாதிரி போன்ற பல விதமான காரணங்கள், நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, காரசாரமான உணவுகளை எடுத்துக்கிறது, இது மாதிரி பல பிரச்சனைகளான மலச்சிக்கல் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் கத்தரிக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கத்தரிக்காய் கூட்டு, கத்தரிக்காய் பொரியல் போன்ற எந்த விதமான பதார்த்தங்களில் நீங்கள் செஞ்சும் கத்தரிக்காயை எடுத்துக்கொண்டு வரலாம். இதனால செரிமானம் சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு நீங்கும். உடல்ல நீர் சத்தும் நார் சத்தும் அதிகரிக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம் என எதுவுமே இருக்காது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள்லாம் ஊக்குவிக்கப்படுவதால உணவு செரிமானம் அடையப்பெற்று, செரிமானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பெற்று உணவுகள் உங்களுக்கு தங்காது. மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் கத்தரிக்காய் சாப்பிடும்போது கியூர் பண்ணிக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடல்ல அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் செயல்படுது. ஸோ இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு தற்காலிகமாக இதயம் பாதிப்படைவது, இதயம் தற்காலிகமாக செயலிழப்பு ஏற்படுவது போன்ற ஆபத்துகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. கத்தரிக்காய் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இதய தசைகள் நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள். ஸோ இயற்கையான வேதிப்பொருட்கள் மூலமாகவே இதய தசைகளை நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். இதனால இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு உண்டாகாது. குறிப்பாக இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் கொழுப்புகள் எதுவுமே படியாது. ஸோ ஒருவேளை கொழுப்புகள் படிஞ்சா அது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தத்தில் தட்டுப்பாடு ஏற்படுத்தும். அப்படின்றதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால பிபி எல்லாம் கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு ரத்தம் மிக சிறப்பான அளவில் இதயத்திற்கு ரத்த நாளங்கள் மூலமாக சுருங்கி விரிஞ்சு அனுப்பப்படும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம் என எதுவுமே இல்லாமல் இதயம் நலமோடு இருக்கிறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு கரைக்கப்பட்டு சிறுநீரக கற்கள் வராமல் தடுப்பதற்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் அதிகம் நம்ம குடிக்காமல் இருக்கிறது, உப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நீரை குடிக்கிறது, இது போல பல காரணங்களால இன்னைக்கு பல பேருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகக்கூடிய பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கத்தரிக்காய் அடிக்கடி உணவுகளில் சமையல் செஞ்சு சேர்த்துட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் கரைந்து சிறுநீரகங்களினுடைய நலன் பாதுகாக்கப்படும். ஸோ உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா அந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் முன்னாடியே தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் அளவோடு கத்தரிக்காய் சாப்பிட வேண்டியது அவசியம். இதன் மூலமாக சிறுநீரக கற்கள்லாம் கரைக்கப்பட்டு சிறுநீரகத்தில் தொற்று ஏற்படுவதும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். மூலம் பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த மூலம் பிரச்சனையை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கத்தரிக்காயை ட்ரீட்மெண்ட்ஸ் கூட எடுத்துக்கொள்ளலாம். அதிக காரசாரமான உணவுகளை சாப்பிட்றது, முறையற்ற உணவு பழக்க வழக்கம், தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அமைந்து நீண்ட நேரம் பணிபுரிவது, இந்த மாதிரி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மூலம் ஏற்படுவதற்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட மூல நோயையுமே வாரத்திற்கு 2 தடவை கத்தரிக்காயை நம்ம சமைத்து சாப்பிட்டு வரும்போது அந்த மூல நோய்கள் நல்ல நிவாரணம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மூலம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே கத்தரிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ மூல நோயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கியூர் ஆகிடும். சுவாச கோளாறுகள் தீர்க்கப்படுவதற்கு கத்தரிக்காய் நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளலாம். நாம் அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுகளும் அதிகம் இருக்கு. இது எல்லாமே நாம் சுவாசிக்கும் போது நமது நுரையீரல்களுக்கு சென்றிடும். ஸோ அதனால நுரையீரல் காற்று பாதைகளை நிறைய கிருமி தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஏற்படும். அலர்ஜி ஏற்படும், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், சுவாசிக்கிறதுல
செய்கிறதுல சிரமம், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஸோ இதனால் நம்ம கத்தரிக்காய் அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரோம் அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பாதைகள் மட்டும் கிடையாது, நுரையீரல் முழுவதுமையாகவே கிருமிகளும் தூசுகளும் தொற்றுகளும் இல்லாமல் தூய்மையடையும். சுவாச பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நீங்கும். ஸோ அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து எதனா பிரச்சனையாக இருக்கும், ஸோ வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சுவாச கோளாறுகளிலிருந்து விடுபடுவதற்கு கத்தரிக்காயை அன்றாடம் தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உடல் எடை வந்து நமக்கு ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வகையான உணவுகளையுமே உண்பது, சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருக்கிறது, இது எல்லாமே உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிக காரணமாக இருக்குது. ஸோ உடல் எடை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அதிகமாக சாப்பிட்றத வந்து ஃபஸ்ட் நிறுத்தணும். ஸோ அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கத்தரிக்காய் எப்படியாவது சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கத்தரிக்காய் வந்து அதிக ஊட்டச்சத்து கொண்டு இருக்கக்கூடிய குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவு. அப்போது இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதன் மூலமாக அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே கட்டுப்பாடு இல்லாமல் உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து உங்களுக்கு சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இரும்பு சத்து உடல் அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதை வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது உடல் வந்து பலம் பெற்றிருக்கிறதுக்கும் ரத்தத்தில் வந்து சத்துக்கள் சரியான அளவில் இருக்கிறதுக்கும் இரும்பு சத்து சரியான அளவில் குறிப்பாக இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமாக நம்ம வந்து கத்தரிக்காய் எடுத்துக்கிறோம். இதே தேவைக்கு அதிகமாக நமது உடலில் இரும்பு சத்து இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுடைய உடலுக்கு பலவிதமான தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடும். அதனால் இரும்பு சத்தை வந்து நமக்கு கரெக்டான அளவில் வந்து பராமரிச்சுக்கணும் அப்படின்னா, எந்த விதமான தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தரிக்காய் சாப்பிடணும். கத்தரிக்காய் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக இரும்பு சத்து நம்மளுடைய உடல் வந்து நீங்க ஆரம்பிக்கும். கரெக்டான அளவில் மட்டும் இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இதனால் ரத்த அணுக்கள் வந்து முறையான அளவில் பராமரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் இருக்கும். ஹீமோகுளோபின் முறையான அளவில் இருக்கும். இதன் மூலமாக உடல் உறுப்புகளுக்கு அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின் கிடைத்து சென்று நம்மளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். அதுக்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு கத்தரிக்காயை சாப்பிடலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது தன்னை மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கமாக இருக்குது. தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சிறிது காலத்தில் நுரையீரல் புற்றுநோய், வாய் போன்ற உறுப்புகளில் வந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கத்தரிக்காய் வந்து புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் ரசாயனம் சிறிதளவு கொண்டு இருக்குது. ஆனால் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த நிக்கோட்டின் ரசாயனம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள்லாம் அந்த கத்தரிக்காய் சாப்பிடும்போது அவர்களை புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட வைப்பதற்கு தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது, உடனே நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து கத்தரிக்காயை வந்து பார்த்தோம்னா சமைச்சு சாப்பிடணும், அல்லது கத்தரிக்காய் அடிக்கடி சமைத்து வைத்து கொண்டே இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடும்போது அந்த புகைப்பிடிக்கக்கூடிய உணர்வு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கப்படும். புகைப்பிடித்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் ரசாயனமும் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும். அதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கத்தரிக்காய் வந்து கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். அதிகமாக மாமிச உணவுகளை தொடர்ந்து தினந்தோறும் எடுத்துக்கொள்வது, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போது ஒரு தடவை தான் நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா கல்லீரல் பாதிக்கப்படும். தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் லிக்யூர் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த லிவர் வந்து ஃபெயில் ஆகிடும். ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு இது மிகுந்த ஆபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும். ஸோ இப்படிப்பட்டவங்கள்லாம் அந்த கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு, கொழுப்புகள் நச்சுக்கிருமிகள் எதுவும் சேராமல் இருக்கிறதுக்கு வாரத்தில் 2 அல்லது 3 முறை கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் கல்லீரலினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவாக கத்தரிக்காய் இருக்குது. இதில் விட்டமின் சத்துக்கள், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூடுமான வரைக்கும் கத்தரிக்காய் வந்து பிஞ்சு கத்தரிக்காயை சாப்பிட்றது நல்லது. இது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.